இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பேசு பொருளாக எடுத்திருக்கிறோம் என்றால், இந்த பொறுப்புகள், கடமைகள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புகள், ஒரு கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றத்தான் நாம் இந்த உலகத்திலே புறப்படுத்திருக்கிறோம். அதுதான் உண்மை. ஆகவே இந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவர செய்ய வேண்டியது அவரவருக்குரிய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் அந்த குடும்பத்தினுடைய நன்மை தீமைகளிலும் அந்த குடும்பத்தினுடைய செயற்பாடுகளுக்கும் அந்த குடும்பத்தினுடைய அனைத்து விடயங்களுக்கும் அவன் பொறுப்பாக இருக்கிறான். எந்த ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டுமாக இருந்தாலும், அல்லது ஒரு பிள்ளையினுடைய கல்வியாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடும்பத்தினுடைய விசேஷங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவருடைய வாழ்வியலிலும், அதாவது குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருடைய வாழ்வியலும் ஒரு குடும்பத் தலைவன் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறான் என்பது இன்று எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நாங்கள் தினம் தினம் அந்த பொறுப்புகளையும் கடமைகளையும் சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய, பொறுப்புகளிலும் கடமைகளையும் இருந்து நாங்கள் விலகிச் செல்கின்ற பொழுது அது எங்களுக்கே ஒரு ஆபத்தை தரக்கூடிய வாய்ப்பாக அமைந்துவிடும். அதனால் நாங்கள் புரிந்தவரை நம்முடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு குடியானவன், அதாவது ஒரு குடும்பத் தலைவன், அவன் குடித்து சீரழிகின்ற பொழுது ஒரு குடும்பம் எவ்வளவுக்கு அல்லோலப்படும் என்பது எல்லோருக்கும் பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விடயம். ஏனென்றால் எங்களுடைய குடும்பங்களிலே பெரும்பாலும் இவ்வாறான அனுபவப் பயிர்கள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வீடுகளில் இருக்கலாம் அந்த அனுபவப் பயிர்வு, அல்லது எங்களுடைய வெளியிடங்களிலே அந்த அனுபவப் பயிர்கள் இருக்கலாம். மது அருந்துபவர்கள் வீடுகளிலே குடும்பத் தலைவர்கள் செய்கின்ற அட்டகாசம், உழைப்பதே ஒரு கொஞ்சமாக இருக்கும், அல்லது உழைப்பது கூடுதலாக இருக்கும். செலவழிப்பது ஒரு சிலர் உழைப்புக்கு மேலாளில் இருக்கும், சிலருக்கு கடனாக இருக்கும். ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய காலத்தில் இப்பொழுது பொருளாதார சுமைகள் பாரியளவிலே தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது, ஒரு வீட்டிலே ஒரு 5 குழந்தைகள் இருக்கிறது என்றால் அந்த குடி என்கின்ற ஒரு விடயம் அந்த குழந்தைகளுடைய வாழ்வியலை இவ்வாறு பாதிக்கும். ஏன் ஒரு குழந்தை இருந்தால் கூட என்று சமாளிக்க முடியாத நிலைத்தான் பொருளாதாரம் தள்ளாடுகிறது. நாங்கள் உழைக்கின்ற உழைப்பை இப்படி குடிக்கும், சூதாட்டங்களுக்கும், புகையிலைகளுக்கும், சிகரெட்டுகளுக்கும், வீடுகளுக்கும் என்று செலவழித்தால் அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன, அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் என்ன என்கிற ஒரு கேள்விக்குறி வருகிறது. அதே அந்த வீட்டிலே அவன் பெண்ணை வேலைக்கும் விட மாட்டான். என்னால் தான் குடும்பத் தலைவன், நான் தான் உழைத்து வரவன், நீ வேலைக்கு போகக்கூடாதுங்கிற ரூல்ஸ் இருக்கு. பெண்களும் அங்கே சிறகடித்து பறக்க முடியாகட்டும் ஒரு சில வீடுகளில் இருக்கும். இதனால் இந்த பொறுப்புகள் கடமைகள் பல தந்தையர்கள் இவ்வாறான குடிபோதைக்கு அடிமையாகி அந்த தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற தவறுகின்ற பொழுது பிரச்சனைகள் நிறையவே எழுகின்றது. தினம் தினம் ஏதோ ஒரு விதத்திலே அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் குடித்து ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்பு இரத்த வாந்தி எடுத்து ஈரல் நோய், அந்த நோய், இந்த நோய் என்றெல்லாம் சொல்லி படுக்கையில் இருந்து அதையும் இந்த குடும்ப பெண்கள் சுமந்து கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய உயிரும் பறி போகின்ற பொழுது பெண்கள் தங்களுடைய தலைமைத்துவ குடும்பங்களை ஏற்க வேண்டிய ஒரு விடயம் பெறுகிறது. இது ஏன் பெறுகிறது? அளவுக்கு அதிகரித்த குடியின் காரணமாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் அரங்கேறுகிறது. எந்த ஒரு விடயமும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஒரு சில குடும்பங்களிலே 4-5 குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அப்பா குடிகாரணமாக இருக்கிறார், அவர் ஒரே குடிக்கு அடிமை என்றால், அங்கே இருக்கிற பிள்ளைகளே ஒரு சில பிள்ளைகள் தாயினுடைய நிலையை பரிதாபத்தை பார்த்து அவர்களே சிறு வயதில் உழைக்க போய் விடுவார்கள். ஒரு 12-13 வயது இருக்கின்ற பொழுது எங்கேயாவது கடைகளிலே நின்று, அல்லது யாருக்காவது உதவி செய்து, அல்லது வீடுகளிலே அந்தந்த தொட்டாட்டு வேலைகளை செய்து, அல்லது எங்கேயாவது சந்தைகளில் நின்று, இப்படி அவர்கள் தங்களுடைய அந்த தாயினுடைய கவலைக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்வியல் என்பதும் கேள்விக்குறியாகிறது. ஒரு குடும்பத் தலைவன் சரியாக நடந்து கொள்ளாத விடத்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த குடும்ப வாழ்வியல் என்பது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை பொறுப்புகள் கடமைகளிலே முதலாவது குடும்பத் தலைவன் ஒரு பொறுப்புள்ளவனாக தினசரி அவன் உழைக்கின்றான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய செலவுக்கு ஒரு பகுதி மிகுதி பகுதியெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தான் கொடுக்க வேண்டும். தன்னுடைய செலவுக்கான பகுதியும் அவன் வீணாக செலவழிப்பானாக இருந்தால் அது நோய் நொடிக்கு போய் கடைசியில் இறப்பைத்தான் சந்திக்கும். ஓரளவு முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளுடைய படிப்பை நினைத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து, அவர்கள் இந்த உலகத்திலே எதிர்கால சந்ததிகள், அவர்கள் தான் எதிர்கால தூண்கள், அவர்களை நினைத்து நாங்கள் அவர்களுக்கான செயற்பாடுகளிலே, பிள்ளைகளுடைய கல்விகளிலே, பிள்ளைகளுடைய அடுத்த காலங்களுக்கான சேமிப்புகளிலே ஈடுபட வேண்டுமே ஒழிய வீணாக இந்த சூதாட்டங்கள், குடிபோதைகளுக்கு நாங்கள் பணத்தை கரைத்து கொள்வோமாக இருந்தால் வாழ்வியல் என்பது சிக்கலாக மாறிவிடும். அதை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் பல இடங்களில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று பல வீடுகளிலே இவ்வாறான அவல உலங்கள் இரவுகளிலே ஒலியாக எழுப்பப்படுகின்றது. குடித்துவிட்டு கணவன் அடிக்கின்ற கொடுமை, குடித்துவிட்டு பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு அட்டகாசம் செய்கின்ற தன்மை, குழந்தைகளையே அடிக்கின்ற கொடுமைகள், இப்படி எல்லா விடயங்களும் எங்களுடைய குடும்பங்களிலே அரங்கேறுகின்ற பொழுது, பல குடும்பங்களில் இவ்வாறான செயல்கள் அரங்கேறுகின்ற பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பிஞ்சு குழந்தைகளுக்கும் இந்த உலகம் இப்படித்தான், தாங்களும் வளர்ந்து இப்படித்தான் செய்ய வேண்டும், அதுதான் கௌரவம் என்கிற ஒரு நிலையை கொண்டு வந்து விடுகிறது.
அவை நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு குடும்ப பெண்ணுக்கான ஒரு கடமை, குழந்தைகளை கவனிக்கிறார், குழந்தைகளை வளர்க்கின்றார், குழந்தைகளை சாப்பாடு செய்கிறார்கள், குழந்தைகளை எல்லாம் அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா என்கின்ற ஒரு செயற்பாட்டிலே எல்லா கடமைகளையும் தாய் செய்கின்றார், தந்தை உழைத்து வருகிறார். அது மாற்றம் பெற்று தாய் தந்தையர்கள் இருவரும் குழந்தைகளுக்கு பொறுப்பானவர்களாக இரண்டு பேருமே ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் குழந்தைகளுக்கான பொறுப்புகளை பகிர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கும். முன்னைய காலம் என்பது ஆண்கள் தான் பெரும்பாலுமே வேலைக்கு போவார்கள், பெண்கள் வேலைக்கு செல்வதில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பெண்களும் வேலைக்கு போகிறார்கள், ஆண்களும் வேலைக்கு போகிறார்கள். அவை இங்கே குழந்தைகளை பார்க்கின்ற பொறுப்பு நீ நான் என்பது இல்லாமல் இரண்டு பேருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது. இரண்டு பேரும் தங்களுடைய அந்த விடயங்களிலே இரண்டு சமபாதிகளாக எடுத்துக்கொண்டு அந்த வேலைகளை செய்ய வேண்டும். பிள்ளைகளை குளிக்க வைப்பது நானாக இருந்தால் அடுத்த நாள் கணவர் குளிப்ப வைப்பார். அப்படி ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் நாங்கள் குடும்பத்தை அமைத்துக் கொண்டால்தான் குடும்பம் என்பது சிறப்பாக இருக்கும். அதே போன்று கணவன் சம்பாதித்து தருகின்ற பணங்களின் சேமிப்பு அடிப்படையிலும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கருதி ஒரு பெண் அந்த பணத்தை சேமிப்பாளாக இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும். ஆனால் பல பெண்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தங்களுக்கான அலங்காரங்களையும் பிள்ளைகளுக்கான அலங்காரங்களையும் அல்லது ஒரு விசேஷங்களை போகின்ற பொழுது பகட்டான ஒரு நிலைப்பாட்டுடன் செல்ல வேண்டும், ஆடம்பரமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் இப்படி அணிந்திருக்கிறார்கள், அவர்கள் இப்படி போட்டிருக்கிறார்கள், இவர்கள் இப்படி ஆடை அணிந்திருக்கிறார்கள், இவர்கள் இந்த விலையில் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி குடும்ப வருமானத்தை சிதைக்க வழிகட்டால் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அல்லது ஒரு கணவனுடைய நிலைப்பாடு கடன் வேண்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு செல்லும், அல்லது அதிலே இருந்து வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை, இப்படி வட்டி என்று சொல்லி குடும்பமே சீரழிந்த தன்மை இருக்கிறது. ஆகவே குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி இரண்டு பேருமே சிறப்பாக செயல்படுகின்ற பொழுதுதான் மாத்திரம் நாங்கள் அந்த குடும்ப வருவாயை ஈடு செய்ய முடியும். அதே போன்று வருமானத்துக்கு ஏற்றவைத்து எங்களுடைய குடும்பத்தை வழிநாடாத்துகின்ற பொழுதுதான் அதில் வெற்றி காணக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் பலர் செய்கின்ற தவறு இதுதான். வருமானம் வந்தவுடன் நன்றாக செலவழித்து விட்டு பின்பு அடுத்த வருமானம் பெறும் வரை காத்திருக்கின்ற செயல்பாடு, பின்பு கடனை வேண்டுவதை கொடுப்பதோ அல்லது கடனுக்கு மீட்டர் வட்டி கட்டுவதோ இந்த விடயங்கள் தான் அமைந்திருக்கும். அதை நாங்கள் முடிந்தவரை எங்களுக்கான பொறுப்பு இதுதான் என்று தரப்பட்டிருந்தால் அந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டியவர்களாக மாற்றம் பெற வேண்டும். அப்படியானால் தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அல்லது வாழ்க்கையிலே கசப்பு வந்துவிடும். பிரிவினைகள் தோறும் பிரிவுகள் வரும், சண்டை சச்சரவு என்று சொல்லி கடைசியிலே எப்படி முடியும் என்று உங்களுக்கே தெரியும். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் கூறியது போல பொறுப்புகள் என்பது எல்லோருக்குமே அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒவ்வொருவரும், அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த மண்ணிலே ஒவ்வொரு கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கின்றது தான் சொல்ல வேண்டும். மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவருக்கு ஒவ்வொரு பொறுப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது, நாங்கள் சிறியவர்களாக இருக்கின்ற போது நாங்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் பெரியவர்களுடைய சொல்லை கேட்டு நடக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் அந்த நேரங்களிலே கவனம் செலுத்துவோம். அது மாத்திரமில்லாமல் ஒவ்வொரு பருவங்கள் வருகின்ற போதும் ஒவ்வொரு பொறுப்புகள் எங்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டு செல்லும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவராக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், ஒரு குடும்பத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகளும் இருப்பார்கள், பெற்றோர்களும் இருப்பார்கள். பிள்ளைகளுக்கும் கடமை இருக்கின்றது, அதே சமயம் பெற்றோர்களுக்கும் கடமை இருக்கின்றது. பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய மனது அதாவது கடினப்படுத்தாதபடி அவர்களுடைய சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், பொதுவாகவே பெரியவர்கள் அனுபவமிக்கவர்கள் எங்களுக்கு ஒரு கதைகளை சொல்லுகிறார்கள் அல்லது ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த அனுபவத்தினால் தான் அதனை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறார்கள். தாங்கள் பட்ட கஷ்டங்கள், தாங்கள் பட்ட அந்த துன்பங்களை நாங்கள் அடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கில் தான் அதனை கூறுகிறார்கள். அவற்றை நாங்கள் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைய கால சிறார்கள் சில சமயங்களில் பெற்றோர்களுடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்படுவதில்லை. அது மாத்திரமல்லாமல் நாங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று பார்க்கின்ற போது பிள்ளைகளை சரியான விதத்தில் வளர்த்தல், பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு தான் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளை சரியான பாதையில் வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற வகையில் அவர்களை வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது குடும்பம் என்று பார்க்கின்ற போது நாங்கள் இவ்வாறு சிந்திக்கின்றோம். குடும்பம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கடமைகள் இருக்கும் என்று சொல்லி இல்லை. அதற்கிடையே சகோதரர்களுக்கான கடமைகள் இருக்கும், அல்லது எங்களுடைய உறவினர் கடமை இருக்கும். இவ்வாறு கடமைகள் பொறுப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகும். இதை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு பாடசாலையை எடுத்து பார்ப்போமானால் அதிலும் ஆசிரியருக்கான ஒரு கடமை இருக்கும், மாணவருக்கான ஒரு கடமை இருக்கும்.
மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் அந்த கற்கின்ற பாடசாலையை வந்து எப்பொழுதுமே வந்து பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் வந்து செயற்பட வேண்டும். அந்த பாடசாலை வந்து எப்பொழுதுமே இழிவுபடுத்தப்படாத வகையிலும் அல்லது பாடசாலை பற்றி யாரும் குறை கூறாத வகையிலும் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த பாடசாலையிலே வந்து ஆசிரியர்களுக்கான கடமைகளும் இருக்கின்றது. ஆசிரியர்கள் பிள்ளைகளை சரியான விதத்தில் வழிநடத்த வேண்டும். கற்பித்தல் செயற்பாடுகளில் பிள்ளைகளை சரியாக வழிநடத்த வேண்டியது ஆசிரியர்களுடைய ஒரு கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கின்றது. சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையுமே வந்து அலட்சியமாகத்தான் எடுத்துக்கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி இருந்து விடுவார்கள். உண்மையிலேயே சந்தோஷத்தில் நாங்கள் பலரை தேடுவோம். சந்தோஷத்தில் வந்து எங்கள் அருகில் எவரும் இல்லாவிட்டால் கூட நாங்கள் சிந்திக்க மாட்டோம். ஆனால் ஒரு கவலையான விடயமாக இருக்கின்ற போது அந்த விடயத்தில் எல்லோரும் கூடியிருப்பது வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பொறுப்புகள் என்று பார்க்கின்ற போது அவ்வாறுதான் ஒவ்வொரு பொறுப்புகளும் கடமைகளையும் நாங்கள் நிறைவேற்றுகின்ற போதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட பாதையை அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி நாங்கள் செல்ல முடிகின்றது. சமூகம் என்று சொல்லி பார்க்கின்ற போது சமூகத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய சமூகத்தை பாதுகாக்க பழக வேண்டும். சமூகம் என்று சொன்னால் பல நபர்கள் இருப்பார்கள். சிலருடைய எண்ணப்பாங்கவா இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்தவர்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி, அல்லது வந்து என்னுடைய சகோதரன் சகோதரிகள் பெற்றோர்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி, மாறாக வந்து சமூக நீதியை பற்றியோ அல்லது சமூகத்தினுடைய ஒரு ஒற்றுமை பாங்கை பற்றியோ பார்க்க மாட்டார்கள். அவ்வாறு இருக்கக்கூடாது. உண்மையிலேயே மற்றவர்களுடைய நலன்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை செலுத்துவதாக இருக்கும். சில சமயங்களில் நாங்கள் கவலையாக இருக்கின்ற போது எங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் அந்த சமூகத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதர்களையும் நாங்கள் மனிதர்களாக நேசிக்க பழக வேண்டும். ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கான பொறுப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. குடும்பமாக இருக்கட்டும், பாடசாலையாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அல்லது நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கட்டும். வேலை செய்கின்ற இடங்களில் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். அவற்றை நாங்கள் சரியாக முடிக்க வேண்டியது எங்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது. சில சமயங்களில் சிலர் கூறுவார்கள், ஒரு வேலையை வந்து செய்வதற்கு மிகவுமே கடினமாக இருக்கின்றது, அல்லது இந்த ஒரு இடத்தில் வந்து வேலை செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மையிலேயே எங்களுக்கு தரப்பட்ட வேலையை நாங்கள் திருப்திகரமாக செய்து முடிக்கின்ற போது அந்த வேலையின் நிமித்தமும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அது மாத்திரமில்லாமல் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையையும் நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இவ்வாறாக மனிதன் ஒவ்வொரு இடங்களிலும் தன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டியவனாக இருக்கின்றான். நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டை பார்க்கின்ற போது நாட்டில் நற்பிரஜைகளாக நாங்கள் வாழ பழக வேண்டும். சட்டத்திட்டங்களை மதிக்க பழக வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் மனிதர்கள் சமனாக நடக்க வேண்டும். ஒருவர் வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்காமல், ஒருவர் வந்து ஒரு நல்ல அரச உத்தியோகத்தில் இருந்து விட்டால் அவருக்கு சட்டங்கள் வேறு அல்லது சாதாரண மனிதனுக்கு வேறு என்று சொல்லி இல்லை. எவராக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும் பாமரர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் சட்டம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இவ்வாறுதான் நாட்டில் பல்வேறு பொறுப்புகள் எங்களுக்காக இருக்கின்றது. எங்களுடைய நாட்டில் நாங்கள் எங்களுடைய பல்வேறு அறிவு ரீதியான வளர்ச்சி அடைய செய்யலாம், அல்லது வந்து எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் எவ்வளவோ சிந்தித்து செயற்படலாம். இவ்வாறு வந்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் குடும்பம், சமூகம், பாடசாலை, வேலை செய்கின்ற இடங்கள், அதாவது வந்து எங்களுடைய நாடு என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டங்களிலும் ஒவ்வொரு வயதெல்லைகளிலும் ஒவ்வொரு பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் மூலம் வந்து மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. எங்களுடைய பொறுப்புகள் நிறைவேற்றப்படுகின்ற போது நான் இந்த வேலையை முடித்து விட்டேன் என்கின்ற ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழ முடிகின்றது. அது மாத்திரமல்லாமல் வந்து எங்களுடைய ஒவ்வொரு எங்களை சார்ந்தவர்கள் வந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு கூட நாங்கள் இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுதல் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. இன்று பலரை நாங்கள் பார்க்கின்ற போது பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களிலே விட்டு விடுவார்கள். அவர்களுக்கான பொறுப்புகள் எங்கே என்று பார்க்கின்ற போது எதிர்கால சந்ததியினர் எங்கு போக போகின்றார்கள் என்பதுதான் சிந்திக்க முடியாமல் இருக்கின்றது. இன்றைய பத்திரிகையில் கூட வந்த ஒரு செய்தியாகத்தான் அமைந்திருக்கின்றது. எல்லோராலும் கைவிடப்பட்ட முதியவர்கள் தன்னை கருணை கொலை செய்யுமாறு வந்து கூறிய ஒரு வார்த்தையை வந்து நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருந்தது. இவற்றுக்கெல்லாம் காரணம் என்ன? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான அந்த கடமைகள் பொறுப்புகளை சரியான விதத்தில் வந்து நிறைவேற்றாமைத்தான் அதற்கான காரணம். அந்த குறித்த பிள்ளைகளோ அல்லது ஒவ்வொரு அந்த முதியவர் இல்லங்களில் இருக்கின்றவர்களுடைய பிள்ளைகளோ பொறுப்பாக நடந்து கொள்கின்ற போது எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் தான் பார்க்க வேண்டும், சரியான விதத்தில் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு செயற்படுவோமாக இருந்தால் இத்தகைய பிரச்சனைகள் வராது. எவ்வளவு பேர் வந்து எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கான பொறுப்புகள் நிறைவேற்றப்படாமை தான் அதற்கான காரணங்களாக இருக்கின்றது. ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியான விதத்தில் முடித்துக் கொள்ள வேண்டும். அந்தந்த நேரங்களில் நாங்கள் பொறுப்புகளை எங்களுடைய அந்த நேரத்தில் நிறைவேற்றுகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய மனதில் சந்தோஷம் குடிக்கொள்ளும், இல்லையா? உண்மையிலே. ஆகவே நாங்கள் எங்களுடைய கடமைகள் பொறுப்புகள் எவை என்று எல்லோருக்குமே வகுக்கப்பட்டிருக்கிறது.
யார் யார் எவ்வாறான கடமைகளுடனும் பொறுப்புகளுடன் இருக்கிறோமோ அந்தந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றாவிட்டால் அதற்கான காலம் பதிலை சொல்லும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போன்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்னிடம் குணம் துஷ்யந்தன் மற்றும் கலின்ஸ்டா ஜெயக்குமார். நன்றி நேயர்களே.